உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை குறித்தும் என்னை குறித்தும் நம்மை குறித்தும் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட நடக்க நாம் என்ன விசேஷமானவர்களா? நாம் தேவ பார்வையிலே விசேஷமானவர்கள். இந்த வேளையிலும் கூட எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியாவுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. எரேமியா காலத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அன்றைக்கு சொன்னது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு பேசுகின்ற தேவனுடைய வார்த்தை எத்தனையும் நமக்காக இருக்கின்றபடியினாலே நான் எதினால் விசேஷமானவன் என்று சொன்னால், இங்கே எரேமியாவுக்கு சொன்னது போல நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு எரேமியாவுக்கு சொல்றார், இன்றைக்கு எனக்கு சொல்கிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே என்று சொல்லி. அதனால் தேவன் நம்மை விசேஷமாகவே சிந்திக்கிறவராயிருக்கிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் தகப்பன் அந்த பிள்ளை வளரும் போது விசேஷமாக எண்ணுவார்கள். நன்றாய் படித்து சமுதாயத்தில் அந்தஸ்தாய் வாழ வேண்டும் என்று எண்ணுவது போல நம் தேவன் நம்மை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டபடியினாலே நம்மை குறித்து விசேஷமான எண்ணங்களை தேவன் வைத்திருக்கிறார். 80 வயதான மோசையை கொண்டு விசேஷமான காரியத்தை லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவனாக தேவன் அவரை குறித்து வேதத்திலே பார்க்கின்ற மோசை குறித்து, அதுபோல தேவன் நம்மை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அறிந்தபடியினாலே தெரிந்தபடியினாலே நம்மை குறித்து விசேஷமான எண்ணம் கொண்டவராய் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில் வருகிற விபரீதங்கள், விபத்துகள், வேதனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஒரு நாள் நம்மை குறித்து விசேஷங்கள் வசனிக்கப்படும். காரணம், தேவன் நம்மை இன்றைக்கல்ல, நம் வாழ்க்கையிலே நாம் பிறந்த பிற்பாடு தாய் முகத்தை பார்க்க முடியும், நாம் பிறந்த பிற்பாடு தகப்பன் குழந்தை முகத்தை பார்க்க முடியும். ஆனால் தேவனோ தாயின் கருவில் உருவாகும் முன்னே கண்டபடியினாலே நம்மை குறித்து அவர் மனதில் என்னவெல்லாம் யோசிக்கிறாரோ அவையெல்லாம் நடக்கும். அதனால் நம் வாழ்விலே தோய்ந்து போக வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மனம் மாற தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மாந்தரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அதனால் விசேஷமான காரியங்கள் எதிர்காலத்தில் தேவன் செய்வார் என்று நாம் விசுவாசமாயிருப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவாகலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அவருடைய வார்த்தை எவ்வளவு சுவையா இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே மனம் கசந்து குழம்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்மை குறித்து விசேஷங்கள் வசனிக்கப்படும். காரணம், தேவன் நம்மை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஆழமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அர்த்தங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அந்த அர்த்தங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.